ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் காயத்ரி. நான் வெள்ளூர்லேருந்து வரேன். நான் ப்ரீமியர் அகாடமியில் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் May 24 வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து நமக்கு டெய்லி ஸ்டடி டைம் டேபிள் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் டெய்லி ரெகுலர் ஃபாலோ அப்ஸும் இருக்கும். நமக்கு டெய்லி ஸ்டடி டைம் டேபிள் கொடுத்துட்றதால நம்மளால் ஈஸியாக அந்த டார்கெட்டை வந்து அந்த டேயில் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ப்ளஸ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் டெஸ்ட் சீரிஸுமே நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்தந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம உடனே அந்த டெஸ்ட்டும் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கியூமுலேட்டிவ் டெஸ்டிங்குமே வந்து இருக்கும். ஸோ தட் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் படித்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம சேர்த்து எழுதுவோம். நெக்ஸ்ட்டு வந்து 5 சாப்டர்ஸ் படிக்கும்போது 1 to 10 நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இது கியூமுலேட்டிவ் ரிவிஷனில் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தட் நம்ம எக்ஸாமுக்கு வந்து நம்ம படிக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3-4 ரிவிஷன்ஸாவது கவர் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து எக்ஸாமில் நல்லா வந்து எழுதலாம். அதே மாதிரி நான் டிடி வந்து கிராஷ் கோர்ஸுமே இங்கே அட்டென்ட் பண்ணிட்டேன். ஈவன் தோ கிராஷ் கோர்ஸாக இருந்தாலுமே அந்தந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளோட ஃபுல் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க சால்வ் பண்ண வச்சாங்க. ஸோ தட் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீடிங் வந்து இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்தது வித் கிளாஸ். ஆஃப்டர் தட் நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங் அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ மென்டர்ஷிப் ப்ரோக்ராமில் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்டடி செஷன்ஸ் அதுவுமே வந்துட்டு ரெகுலராக கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் நம்ம வந்து எங்கேயுமே வந்து ஒரு லேக் ஆகாமல் ஒரு மோட்டிவேஷனோடு வந்து நம்ம ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ தேங்க்யூ டு ப்ரீமியர் அகாடமி.